ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசிகாஸ் கிச்சன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக ஃபிஷ் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக விலமீனை எப்படி சுத்தம் பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீனிங் எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹசிகாஸ் கிச்சனுக்கு உங்களோட சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே பார்த்துலாம். இப்போ விலமீனை நான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி காட்டிடுறேன். நான் இன்றைக்கி 1 kg அளவுக்கு ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ண போகிறேன். ஒரு நைஃப் வச்சு லைட்டாக மீனோட மேல் பகுதியை ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா அதில் உள்ள செதில்கள் எல்லாமே சூப்பராக உதிர்ந்துங்க. நம்ம டேரெக்டாக கல்லில் போட்டு தேய்க்கிறது ரொம்ப லேட் ஆகும். அதுவே நைஃபை வச்சு நல்லா மேலே ஃபுல்லாகவே ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த செதில்கள் எல்லாமே உதிர்ந்துடும். அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக கல்லில் தேய்ச்சா போதும், அது மேலே உள்ள அழுக்குகள் எல்லாமே போயிடும். இப்போ நான் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா நனைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம நல்லா கல்லில் உரசலாம். இப்படி உரசுறப்ப அது மேலே உள்ள கவுச்சியும் போயிடும், அதே மாதிரி மேலே உள்ள கருப்பாக இருக்கிற பகுதிகளும் க்ளீன் ஆகிடுங்க. நல்லா கல்லில் தேய்ச்சிடுங்க. நமக்கு செதில் நைஃப்பில் பண்ணுறப்ப ஈஸியாக போயிடுச்சு. அடுத்ததான் நம்ம மீனை எப்படிலாம் உள்பகுதியெல்லாம் சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே கடையில் ஃபுல்லாக மீனை வாங்கி வீட்டில் க்ளீன் பண்ணவே தெரியாதுன்னு நினைப்பீங்க. இனிமேல் ஈஸியாக கற்றுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக அந்த கலர் ஃபுல்லாகவே போயிட்டு செதில் ஒன்று கூட இல்லை. அடுத்ததான் நம்ம மீனை சுத்தமாக நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ மீனுக்கு மேலே உள்ள முட்கள் பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ண போகிறோம். அதுக்காக சிசர் யூஸ் பண்ணி மேலே உள்ள முட்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு வால் பகுதியையும் லைட்டாக கட் பண்ணிடலாம். வயிற்று பகுதியிலையும் பார்த்திங்கன்னா அந்த முட்கள் இருக்கும், அதையும் கட் பண்ணிவிட்டு ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்கள் அருகாமனையில் க்ளீன் பண்ணுறதை விட சிசரில் க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நம்ம எப்போவுமே கடையில் ஃபுல்லாக மீனை க்ளீன் பண்ணிவிட்டு பாதி பாதியாக கட் பண்ணி கொண்டு அதை உரசதை விட கடைகளில் க்ளீன் பண்ணாமல் முழுசாக வாங்கி க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம குட்டி குட்டி பீஸாக க்ளீன் பண்ணாமல் ஒரே மீனாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லா பகுதியும் வெட்டி எடுத்துகிட்டு அதோட தலையில் அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா லைட்டாக இப்படி நீம்பி விட்டிங்கன்னா அதோட அந்த நுரையீரல் குடல் பகுதி எல்லாமே ஈஸியாக அப்படியே பிச்சு எடுத்துடலாம். நம்மளுக்கு இந்த பகுதியை உரத்துக்கு ரொம்ப மீன் அமிலத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெள்ளத்தோடு மிக்ஸ் பண்ணி போடுறப்ப இயற்கை உரமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அதுக்கு ட்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வயிற்று பகுதியில் லைட்டாக சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள கசடுகள் எல்லாத்தையுமே எடுக்க போகிறேன். அதுக்காக நம்ம நைஃபும் யூஸ் பண்ணலாம், ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணுறப்ப நல்லா சூப்பராக க்ளீன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதில் உள்ள அந்த மேலே இருக்கிற கழிவுகள், அதாவது குடல்கள் எல்லாத்தையுமே லைட்டாக கை வச்சு பிச்சிருங்க. அதுக்கப்புறமா உள்ளே ஒட்டியிருக்க ரத்தங்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி கழுவிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா நான் ப்ரஷ்லேயும் க்ளீன் பண்ணி காட்டுறேன், நைஃப்லேயும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதோட தலையில் பிங்க் கலராக ஒரு லேயர் கனமாக இருக்கும், அதையும் லைட்டாக பிரித்து எடுத்துடணும். அப்போ தான் க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட மீனை பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் பீஸாக போட்டு பொரிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு 2 பீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்ததாக சிசர் வச்சுட்டு நம்ம அந்த பகுதியை கையில் இழுக்க முடியலன்னா நம்ம சிசரில் கூட கட் பண்ணி போட்டலாம். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, முள் குத்திடும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஈஸியாக சிசரில் அந்த சைடு பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதோட முட்களில் உள்ள அந்த ரத்தங்கள் எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சிடுறேன். தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக போயிடுங்க. அதுவே ஸ்டிக் வச்சு க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு அதில் உள்ள கசடுகள் எல்லாமே வராது. அதுவே ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப சுத்தமாக சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம உரசுகிற மீன்கள் எல்லாத்தையுமே போட்டு வச்சுடுங்க. அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு மீனையும் க்ளீன் பண்ணுறது எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு வீடியோ பார்த்துக்கோங்க. சில மீன்களில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே மீன் வாங்குறப்ப கவனிக்க வேண்டிய 2 விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மீனோட புதுசான்னு பார்க்கணுங்க. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்க்க அதோட அந்த வயிற்று பகுதியை லைட்டாக தூக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்கும். அதே மாதிரி கண் பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக இருக்கும். கண் அப்படியே சப்பையாக இல்லாமல் இருக்குங்க. அதிலேயே நம்ம வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் அந்த கண் சப்பையாக அமைங்கி போய்டும், அது வேறு விஷயம். அதே மாதிரி அந்த வயிற்றுப்பகுதியை நம்ம பார்க்குறப்பே நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் மருந்து வாட அதிகமாக வந்துச்சுன்னா அந்த மீன் வாங்காதீங்க. அப்படி நீங்கள் வாங்கிட்டு மீன் மருந்து வாட வருதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சளும் உப்பும் நல்லா உரசினதுக்கப்புறமா லைட்டாக மஞ்சள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நல்லா ஒரு 2 தடவை அலசிட்டு கழனி வச்சு அலசினிங்கன்னா அந்த மருந்து வடை கொஞ்சம் கூட இருக்காதுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் மீனை எல்லாமே நல்லா உரசி எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணான்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட். மீன் உரசுறப்ப எப்போவுமே நான் 2 பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்பேன். அப்போ தான் நான் உரசிட்டு ஒவ்வொன்றுலேருந்து அலசி இன்னொன்றில் போட்டுருவேன்.
அதே மாதிரி மீனை நல்லா வந்து ஒரு 3 தடவை நல்லா அலசி பாருங்கள். ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஹசிகாஸ் கிச்சனுக்கு உங்களோட சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன்ற நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணுங்கள். மறந்துடாமல் வீடியோவுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.